இனிய நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் குறித்து ஒரு சிறு பயம் ஜோதிட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இயற்கையாக ஏற்படும் ஒரு உணர்வு. அறிவியலும் ஆன்மீகமும் கலந்த ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் பார்ப்போம். சந்திராஷ்டமம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. விழிப்புணர்வுடன் கையாள வேண்டிய ஒரு இயற்கை நிகழ்வு. அறிவியல் விளக்கம். ஓதங்கள். விண்வெளியில் நிலவின் ஈர்ப்பு விசை பூமியில் உள்ள கடல் நீரை ஈர்க்கிறது. இதனால் கடலில் ஓதங்கள் ஏற்படுகின்றன. மனித உடலும் சுமார் 70% நீரால் ஆனதுதான். நிலவு நம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் வரும்போது அந்த ஈர்ப்பு விசை நம் உடலில் உள்ள நீர்ச்சத்திலும் மூளையில் உள்ள திரவங்களிலும் மெல்லிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கடல் அலைகளைப் போலவே நம் மனதிலும் எண்ண ஓட்டங்கள் சற்று அதிகமாகவே அலைபாயும். இதுவே பதற்றத்திற்கும் குழப்பத்திற்கும் காரணமாகிறது. ஆன்மீக தீர்வு. சிம்பிள் ஸ்பிரிச்சுவல் ரெமெடிஸ். ஜோதிட ரீதியாக சந்திரன் மனோகாரகன், மனதை கட்டுப்படுத்துபவர். இந்த சஞ்சலமான நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த நம் முன்னோர்கள் எளிய வழிமுறைகளை பரிந்துரைத்துள்ளார்கள். விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு. விநாயகருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைப்பது மிகச்சிறந்த பரிகாரம். வீட்டில் விநாயகர் படத்திற்கு முன்னால் ஒரு தேங்காயை வைத்து உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு நிவேதனம் செய்யலாம். கோவிலில் இது இன்னும் விசேஷம். விநாயகர் கோவிலுக்கு சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு கோவில் வாசலில் சிதறு தேங்காய் உடைப்பது மிகச்சிறந்த பலனை தரும். ரகசியம். தேங்காயின் உள்ளே இருப்பது நீர். இது சந்திரனின் அம்சம். சிதறு தேங்காய் உடைக்கும் போது ஏற்படும் இந்த அதிர்வும் சத்தமும் நம் மனதை உடனடியாக ஒருநிலைப்படுத்தும். அனைத்து ராசிகளுக்கும் பொதுவான எளிய பரிகாரங்கள். நிதானம். முக்கியமான முடிவுகள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். காலையில் ஒரு டம்ளர் பால் அருந்துவது சிறப்பு. பால் தானம் மற்றும் வழிபாடு. சந்திரன் திரவ பொருட்களுக்கு அதிபதி. சிவபெருமானை மனதில் வணங்கி ஏழைகளுக்கு பால் அல்லது தயிர் தானம் செய்வது மிகச்சிறந்தது. முடிந்தால் கொஞ்சம் அரிசி பறவைகளுக்கு கொடுக்கலாம். தோட்டத்தில் எறும்புகள் இருக்கும் இடத்தில் கொஞ்சம் சர்க்கரை போடலாம். வெள்ளை நிறம். மனக்குழப்பத்தை தவிர்க்க அமைதி தரும் வெள்ளை நிற ஆடை அணிவது அல்லது ஒரு வெள்ளை கைக்குட்டை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அம்மன் வழிபாடு. மனதை அமைதிப்படுத்த அபிராமி அந்தாதி அல்லது துர்க்கை அம்மன் ஸ்லோகங்களை சொல்லலாம். உப்பு தண்ணீர் குளியல். எதிர்மறை எண்ணங்கள் நீங்க குளிக்கும் நீரில் சிறிது கல் உப்பு சேர்த்து குளிக்கலாம். ராசி வாரியாக எளிய சிறப்பு பரிகாரங்கள். நெருப்பு ராசிகள். மேஷம், சிம்மம், தனுசு. இவர்கள் கோபத்தை குறைக்க வெள்ளரிக்காய் அல்லது இளநீர் பருகலாம். நில ராசிகள். ரிஷபம், கன்னி, மகரம். இவர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். பசுவிற்கு அகத்திக்கீரை தரலாம். காற்று ராசிகள். மிதுனம், துலாம், கும்பம். இவர்கள் பயணத்தின் போது சந்தனம் நெற்றியில் வைப்பது மனதை ஒருநிலைப்படுத்தும். நீர் ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம். இவர்கள் உணவில் தயிர் சேர்த்து கொள்வது உடல் சூட்டை தணித்து நிதானத்தை தரும். பாதுகாப்பு தரும் மந்திரம். சந்திரசேகர 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 பாகிமாம், சந்திரசேகர 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 ரக்ஷமாம். இந்த ஸ்லோகத்தை 3 முறை சொல்வது மனதிற்கு பாதுகாப்பு தரும். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சந்திராஷ்டம நாளில் 108 முறை அல்லது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதிக மசாலா உணவுகளை தவிர்ப்பது நல்லது. தண்ணீர் நிறைய குடிக்க வேண்டும். நிறைய பரிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு எது எளிய பரிகாரமோ அதை பின்பற்றலாம். மொத்த மறைபொருள். வாழ்க்கையில் கிரக நிலைகள் பாதிப்பை தரலாம். ஆனால் ஞானமும் இறைவன் அருளும் இருந்தால் அந்த பாதிப்புகளை நாம் எளிதாக சமாளிக்க முடியும். ஆகவே நண்பர்களே, சந்திராஷ்டமம் என்பது ஒரு தடை அல்ல. அது உங்கள் வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படச் சொல்லும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர். பயம் தவிர்ப்போம். விழிப்புணர்வுடன் கடந்து செல்வோம். அறிவியலும் ஆன்மீகமும் தொடரும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த பதிவில் சந்திப்போம்.